தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. ரொம்ப பேசுறவங்க இந்த நாட்டில் வந்து வேலை குறைவா செய்வாங்க. ஒரு பேசாதவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் நிறைய வேலை இங்கே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது நான் சொல்றது வந்து நம்ம பிரதமர் அவரு பேச்சு குறைச்சிட்டு வேலையில் இறங்குறாரு. ஸோ இந்த நாட்டுக்கு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவரு இந்த தேசத்துல இருக்கிற சரியான பிரதமர். அவர் தான் இருக்கணும். விலாயா மாநில அடிலான் கட்சியின் தீபாவளி உபசரிப்பு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. தித்திக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விலாயா மாநில அடிலான் கட்சியின் தீபாவளி உபசரிப்பு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. தாமான் மலூரி தி புரோன் போய்ஸ் மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. செப்புத்தே தொகுதி அடிலான் தலைவர் மற்றும் விலாயா மாநில அடிலான் கட்சியின் உதவி தலைவர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளர் டத்தோ அஸ்மான் முக்கிய பிரமுகர்களாக கலந்து சிறப்பித்தார். செனட்டர் ராசையா, செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் தியாகராஜன், நகைச்சுவை நடிகர் சத்யா உட்பட விலாயா மாநிலத்தில் உள்ள அடிலான் தொகுதி தலைவர்கள் கலந்து கொண்டனர். டத்தோ ஆஸ்மான், ஓம்ஸ் தியாகராஜன், பண்டார் துன்ராசா அடிலான் கட்சியின் உதவி தலைவர் ஜோனதன் வேளா ஆகியோர் குத்து விளக்கேற்றி தீபாவளி விருந்து நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் இந்திய சமுதாயத்திற்கு செய்து வரும் உதவிகள் குறித்து டத்தோ ஆஸ்மான் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். Bahawa kekuatan kita adalah kerana pelbagai bangsa yang merintah kita. Sebab kita kena rahimkan sahabat-sahabat kita. Pada hari ini sejak Tahniah Saudara Darajat, dia dapat, walaupun kita tahu sibuk dengan Sabah, beliau berusaha keras untuk memastikan program kita hari ini dapat berjalan dengan baik. தமிழ் பள்ளிகள், கோவில்கள், இந்திய தொழில் முனைவர்கள், மாணவர்கள் உட்பட பல திட்டங்கள் மூலம் இந்திய சமுதாயத்திற்கு மடானி அரசாங்கம் உதவிகளை செய்து வருகிறது என்று அவர் சொன்னார். ஆடல் பாடல் இன்னிசையுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சுவையான உணவுகளும் பரிமாறப்பட்டது. வணக்கம், என் பேர் தியாகராஜ் சங்கர நாராயணன், சுபுத்தே தொகுதி தலைவர். அதோட நைப் முருசி விலாயா எம்பிஎன் விலாயா. என் நண்பர் அஷேக் பத்து தொகுதி தலைவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎம்கே அங்கத்தான் மூடாக அடிலான் விலாயாவில் இவர் தலைவராக இருக்கார். என் நண்பர் ஜான், மிஸ்டர் ஜான், இவர் வந்து புங்குருசி சாபாங் பண்டாத்தூன் ராஜா. ஸோ நம்ம எம்பிஎன்ல ஒரு இதாக இருக்கார். ஸோ ஓகே, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக நடந்துச்சு. தீபாவளி நிகழ்ச்சி பிகேஆர் எம்பிஎன் பிகேஆர் விலாயா புஸ்குத்தான்னு இன்னைக்கு செஞ்சுருந்தோம். இருக்கிற ஒரு 200 பேர் மேலே இவங்கெல்லாம் வந்து 12 சாபாங்கில் வந்திருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம இந்தியர்கள், மலாய்க்கர்கள், சீனர்கள் எல்லாம் வந்து மெம்பர் சாபாங்கில் கமிட்டி மெம்பராக இருக்காங்க. இடையில தொகுதியில் செயற்பட்டு நந்திகாலையும் வந்திருக்காங்க. ஓகே, இன்னைக்கு தீபாவளி நிகழ்ச்சி வந்து மோட்டிவ்னா என்னன்னா, நம்ம விலாயாவில் வந்து பஞ்சாத்தான் ஒற்றுமையை வர வைக்கிறோம். ஒற்றுமையை வர வச்சு இந்த நம்ம இந்தியர்கள் நம்ம பிகேஆரில் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒற்றுமையை வர வைக்க இந்த நிகழ்ச்சியை நல்ல சிறப்பாக நடந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் டத்தோ அஸ்மான் அபிடின், அவர் தான் நம்ம எம்பிஎன் பிரசிடென்ட், அவரும் வந்திருந்தார் இந்த பிரஸ்மியானுக்கு. தென் நம்மளோட நடிகர் சத்யா நம்ம அழைச்சிருந்தோம். ஓகே, தென் ஐயா ஓம்ஸ் தியாகராஜனும் வந்திருந்தார். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம பிரதமர் நிறைய விஷயத்த மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னை பார்த்தீங்கன்னா நான் பகவாய் காஸ் மந்திரி, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் எஜுகேஷன் மினிஸ்டர் YB ஃபதில்நாசிலே கீழே இருக்கேன். இப்போ இடைக்காலத்தில் 176 தமிழ் பள்ளிக்கு பம்பாங்குனான் செஞ்சுருக்காங்க நம்ம அரசாங்கத்தில் ஃபண்ட் கொடுத்து. அப்புறம் டானா காஸ் 30 ஜூத்தா கொடுத்து ஒரு 5 ஸ்கூலு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுங்கை பக்காப் தமிழ் பள்ளி, அப்புறம் குலாய் தமிழ் பள்ளி, டீனி தமிழ் பள்ளி, கிளிம்பாங் தமிழ் பள்ளி, இதுக்கெல்லாம் வந்து பங்குனான் தம்பானோ ஒரு ஸ்கூலை கட்டி கொடுக்க நம்ம பிரதமர் டானா காசு கொடுத்துருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் விலையில் வந்து சப்சிடியும் கொடுத்துருக்காங்க.
ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த 300 லிட்டர் பத்தம். ஸோ அதுக்கு ஒரு சப்சிடி கொடுத்துருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா நம்ம புருந்துக்கான் இந்த மிட்ராலேருந்து இதெல்லாம் நிறைய சலுகை செஞ்சிட்ருக்காரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்தாங்கி போயிருக்கோன்னா அது உண்மை இல்லை. நீங்கள் வந்து களத்தில் இறங்கி நான் ஒரு அரசாங்க அதிகாரி என் வேலையை வந்து ஆப்ஷன் பண்ணிட்டு இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன். நான் என் கண்ணால் பார்க்குறேன் நம்ம பிரதமர் நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம நாட்டில். ஒன்று தான், ரொம்ப பேசுகிறவன் நிறையா வேலை குறைவு, பேசாதவன் அமைதியாக வேலை செய்கிறவன் தான் நிறைய வேலை செய்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பார்லிமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு ஆளுக்கு வந்து திருப்தியை வர வைக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் மக்களாக பண்ணீங்களா கஷ்டம். இதில் நம்ம அரசாங்கம் நிறைய வீடு வசதிங்களும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ இடைக்காலத்தில் பட்ஜெட்டும் நம்ம இந்தியருக்கு பட்ஜெட் நம்ம அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் ஒன்று, மிஸ்கின் தேகார் ஒன்று. மிஸ்கின் தேகாருக்கும் நிறையா அரசாங்கம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏஷியன் இது நடந்துச்சு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பே வந்திருந்தார் நம்ம நாட்டுக்கு. ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் வந்து நம்ம நாட்டில் நம்ம பிரதமரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிருக்காரு. மலேசியா ரிங்கெட் மதிப்பு நல்லா இருக்குது. இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம நாடு நொடிச்சு போகுது, நம்ம ஒரு ஸ்ரீலங்காவாக போகிறோம், இந்த மாதிரிலாம் வந்து பெதத்திய இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்க, ஒரு வருஷம் சென்று நம்ம நீலாய் மாத்தா வாங்கும் நல்ல ஒரு இதில் இருக்குது. என் பார்வையில் பார்த்தா ரொம்ப பேசுகிறவங்க இந்த நாட்டில் வந்து வேலை குறைவாக செய்வாங்க. ஒரு பேசாதவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தான் நிறைய வேலை இங்கே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது நான் சொல்கிறது வந்து நம்ம பிரதமர் அவர் பேச்சு குறைச்சிட்டு வேலையில் இறங்குறாரு. சனத்தில் நம்ம பார்த்தாலும் அவர் சொன்னாலும் கீப் ஆன் டூயிங், டோன்ட் வரி. ஏசுறவங்க கூட இடையில ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஆத்திரமாக இருக்கும் ஒரு ஆள் நம்ம பிரதமரை பேசி. ஆனால் அவர் என்கிட்ட பொறுமை, எல்லாம் நம்ம கூட்டாளி தான் அப்படி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலையில் கவனிக்கிறாரு. நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும்னு போகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குடியரசு பிரதேசத்தில் இருக்கிற நம்மளுடைய மக்கள் நீதி கட்சியுடைய அதாவது பரிதாய் செய்த ஒரு தீபாவளி நிகழ்ச்சினா இன்றைக்கு தான் நடந்திருக்கிறது. அதாவது திரு தியாகராஜன் அவருடைய தலைமையில் அஷேக் இந்த கூட்டம் இன்றைக்கு டத்தோ அஸ்மான் அபீடின் பிரதமரின் அரசியல் செயலாளரும் ஓம்ஸ் தியாகராஜ ஐயாவும் என்ன ஐ திங்க் YBIZ பலர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்காங்க. அவங்க சொன்னதில் சிறிதாக நான் அதை முடிக்கிறேன். குரலில் தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னா நன்மையும் தீமையும் நம்மளிடத்து தான் ஆரம்பிக்கிறது. அதனால இந்த மக்கள் நீதி கட்சி காடிலான் ராயல் சிலர் சொல்றாங்க அதுல சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு. இளைஞர் பகுதியிலும் பெரிதானவர்கள் பகுதியிலும் இந்தியர்களை ஒதுக்குறாங்க. ஆனா இல்லை, இது நம்மளிடத்துதான் அது பிரதிபலிக்குது, காமிக்கிறது. தட் மீன்ஸ் நம்ம செய்வதெல்லாம் அது நன்மைக்காக தான். நம்ம செய்வ நன்மைகள் அது இப்ப தெரிய வருகிறது. ஐயாரும் சகோதரர் சொன்னது போல நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் அவரு இந்த தேசத்துக்கு எடுக்கிற முயற்சிகள் நீங்க கண்ணால பார்க்கிறீர்கள். ஐயா சொன்னாரு, டொனால்ட் ட்ரம்ப் நம்ம பிரதமர் குறித்து பெரிதாய் பேசினார். நம்மளுடைய மத்தவாங், அதாவது நம்மளுடைய 4 ரிங்கெட் அப்படி குறையுது நம்மளுடைய கரன்சி. ஸோ தட்ஸ் குட், நம்ம தேசத்துக்கு அது நல்லது. அப்போ பிறதர வாரா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்துதான் அது ஆரம்பிக்குது. அதாவது நம்மளுடைய தேசத்துல இருக்கிற நம்பர் 1 மேன் பிரதமர், அவர் இடத்துல தான் நம்மளாம் கற்றுக்கொள்கிறோம். ஸோ இந்த நாட்டுக்கு டத்தோ ஸ்ரீ அனுவா இப்ராஹிம் அவரு இந்த தேசத்துல இருக்கிற சரியான பிரதமர், அவர் தான் இருக்கணும். மேலும் மேலும் அடுத்த தேர்தலும் அவர் தான் இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய தேசம் ஒரு நல்ல மேம்பாடாய் அது வரும், நல்ல ஒரு வளர்ச்சியும் செழிப்பும் இருக்கும். பொதுவான மலேசியர்களுக்கு, அதாவது மலாயக்காரர்கள், இந்தியர்கள், சீனர்கள் மத்தியில நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமாய் வரும். சோ தொடர்ச்சியாக அவருக்கு உங்களுடைய ஆதரவை நிச்சயமாய் கொடுங்க. நன்றி, வணக்கம்.
நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.